Cyclotron. Cyclotron is a device used to accelerate the charged particles to gain large kinetic energy. It is also called as high energy accelerator. It was invented by Lawrence and Livingston in 1934. சைக்ளோட்ரான்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்துகள்களை முடுக்குவித்து அந்த முடுக்குவித்த மின்துகள்கள் பெறும் இயக்க ஆற்றலை பயன்படுத்த உதவும் கருவி தான் சைக்ளோட்ரான் சொல்கிறாங்க. சைக்ளோட்ரானை நம்ம உயர் ஆற்றல் முடுக்குவிப்பான் என்றும் அழைக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த சைக்ளோட்ரானை பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் மற்றும் லிவிங்ஸ்டன் என்பவர்களால் 1934 உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சைக்ளோட்ரான் பிரின்சிபிள்: when a charged particle moves perpendicular to the magnetic field, it experiences magnetic Lorentz force. சைக்ளோட்ரானின் தத்துவம் பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக செல்லும் போது அது லாரன்ஸ் விசையை உணரும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் சைக்ளோட்ரான் இயங்குகிறதுன்னு சொல்றாங்க. சைக்ளோட்ரான் கன்ஸ்ட்ரக்ஷன்: the schematic diagram of a cyclotron is shown in figure. The particles are allowed to move in between two semicircular metal containers called discs. hollow D-shaped objects. சைக்ளோட்ரானின் கட்டமைப்பு. சைக்ளோட்ரானின் கட்டமைப்பு வரைபடம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்து டி வடிவில் உள்ள 2 அரைவட்ட உலோக கொள்கலன்களுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் செலுத்தப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. இந்த அரைவட்ட உலோக கொள்கலன்களை நம்ம டீக்கள் என்று அழைக்கலாம்னு சொல்கிறாங்க. அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் 2 டி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நாம் அரைவட்ட உலோக கொள்கலன்கள்னு சொல்கிறோங்க. இந்த அரைவட்ட உலோக கொள்கலன்களுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மின்துகள்கள் செலுத்தப்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. These are enclosed in a evacuated chamber and it is kept in a region with uniform magnetic field controlled by an electromagnet. சைடில் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற டீக்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிட அறையினுள் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்பகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மின்காந்தங்களினால் கட்டுப்படுத்தப்பட்ட சீரான காந்தப்புலத்தில் சூழப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த 2 டீக்களும் பார்த்தீங்கன்னா வெற்றிட அறையில் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 டீக்களும் பார்த்தீங்கன்னா மின்காந்தங்களால் உருவாக்கப்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் தான் இந்த 2 டீக்களும் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு த பிளேன் ஆஃப் த டி. டீக்களின் தளத்திற்கு செங்குத்தாக காந்தப்புலத்தின் திசை உள்ளது. அந்த டி வச்சுங்கிற இடத்துலேருந்து 90 டிகிரி ஆங்கிளில் தான் இந்த காந்தப்புலத்தின் திசை இருக்குன்னு சொல்கிறாங்க. த 2 Ds ஆர் கெப்ட் செப்பரேட்டட் வித் எ கேப் and the source S which eject the particle to be accelerated is placed in the center in the gap between the Ds. These are connected to high frequency alternating potential difference. சைடில் இருக்கிற டயக்ராமில் இருக்கிற மாதிரி 2 டீக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய இடைவெளியில் பிரிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அவ்விடைவெளிக்கு நடுவே பார்த்தீங்கன்னா முடுக்குவிக்க வேண்டிய மின்துகள் உமிழும் மூலம் S உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மூலம் ஒன்று இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த 2 டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 டிக்கு இடையில் மின்துகளை உமிழும் சோர்ஸ் அதில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. இந்த 2 டியும் பார்த்தீங்கன்னா உயர் அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு மூலம் இணைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சைக்ளோட்ரான் ஒர்க்கிங்: let us assume that the ion ejected from source is positively charged. As shown as ion is ejected, it is accelerated towards a D, say D1, which has negative potential at that time. சைக்ளோட்ரான் வேலை செய்யும் முறை: அயனி மூலம் S நேர்மின்னோட்டம் கொண்ட அயனி ஒன்றை உமிழ்கிறது என கருதுக. அயனி உமிழப்பட்ட அதே நேரத்தில் எதிர் மின்னழுத்தம் கொண்ட Dயினால், அதாவது D1, அந்த அயனியை முடுக்குகிறது. அதாவது சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கு நடுவில் ரெட் கலர் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட் கலர் புள்ளியை தான் அயனி மூலம் எஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அயனி மூலம் பார்த்தீங்கன்னா நேர்மின்னோட்டம் கொண்ட அயனி ஒன்றை உமிழ்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த அயனி உமிழும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர் மின்னழுத்தம் கொண்ட D1 Dயினால் இந்த அயனி முடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு த plane of the Ds, the ion moves in a circular path. சைடில் இருக்கிற
டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த டீக்களின் தளத்திற்கு செங்குத்தாக வந்து காந்தப்புலம் வந்து செயல்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த காந்தப்புலத்தால் பார்த்தீங்கன்னா இந்த அயனி, அதாவது நேர்மின்னோட்டம் கொண்ட அயனி வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாதையை வந்து மேற்கொள்ளும்னு சொல்கிறாங்க. After one semicircle path inside the D1, the ion reach the gap between Ds. At this time, the polarities of the Ds are reversed, so that the ion is now accelerated towards D2 with a greater velocity. So D1 இல் பார்த்தீங்கன்னா அந்த அயனி வந்து அரை வட்டப்பாதையை வந்து நிறைவு செய்த உடனே என்ன ஆகுனா அந்த ரெண்டு டீக்களுக்கு நடுவே உள்ள இடைவெளியை வந்து அடையும்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா டீக்களின் துருவம் வந்து மாற்றப்படும்னு சொல்கிறாங்க. அதாவது டீக்களின் மின்னழுத்தம் வந்து மாற்றப்படும்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த D1ல இருக்கிற அயனி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து D2ஐ நோக்கி வந்து அதிக திசை வேகத்துடன் வந்து முடுக்கப்படும் சொல்கிறாங்க. இதனால் இந்த அயனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதையை வந்து நிறைவு செய்யும்னு சொல்கிறாங்க. அதாவது D1ல வந்து ஒரு அரை வட்டப்பாதையும் D2ல வந்து ஒரு அரை வட்டப்பாதையும் இந்த அயனி வந்து நிறைவு செய்கிறதுனால இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்டப்பாதையை வந்து நிறைவு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஃபார் தி சர்க்குலர் மோஷன் த சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ஆன் த சார்ஜ் பார்ட்டிகல் Q இஸ் ப்ரொவைடட் பை லாரன்ஸ் ஃபோர்ஸ். மின்துகள் Q வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ள தேவையான மைய நோக்கு விசையை லாரன்ஸ் விசை கொடுக்கிறது. அதாவது மின்துகள் Q பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீக்களுக்கு இடையே வந்து ஒரு வட்டப்பாதை இயக்கத்தை வந்து மேற்கொள்ளுதுன்னு சொல்கிறாங்க. இந்த வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ள வந்து நம்மளுக்கு மைய நோக்கு விசை வந்து தேவைன்னு சொல்கிறாங்க. இந்த மைய நோக்கு விசை வந்து எது கொடுக்குதுன்னா லாரன்ஸ் விசை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த லாரன்ஸ் விசை வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ரெண்டு டியும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டரில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து லாரன்ஸ் விசையை வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த Q மின் துகள்களுக்கு வந்து மைய நோக்கு விசை வந்து லாரன்ஸ் விசை கொடுக்கறதுனால நம்ம மைய நோக்கு விசை ஈக்குவல் லாரன்ஸ் விசைன்னு எழுதுறோங்க. ஸோ மைய நோக்கு விசையோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mv²/r ஈக்குவல் லாரன்ஸ் ஃபோர்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா QVBன்னு எழுதுறோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மைய நோக்கு விசையில் V² ஒரு வியும் இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸில் இருக்கிற ஒரு வியும் வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா mv/r ஈக்குவல் QBன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் நியூமரேட்டரில் இருக்கிற ME வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலுக்கு அந்த பக்கம் ரைட் சைடில் வந்து டினாமினேட்டரில் வந்து ME வந்து போயிடும். நெக்ஸ்ட் என்ன கிடைக்குன்னா 1/r இன்ட்டு QB/MVன்னு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு R வேணும்னா நம்ம 1/r இருக்கிறத நம்ம மாற்றி எழுதணும். அதாவது டினாமினேட்டரில் இருக்கிறத நியூமரேட்டர்லையும் நியூமரேட்டரில் இருக்கிறத டினாமினேட்டர்லையும் எழுதுனா நம்மளுக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா R ஈக்குவல் mv/QBன்னு இருக்கும். ஸோ R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு V. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் 1 த இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி இன்க்ரீஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்குலர் பாத். அதாவது சமன்பாடு 1ல் பார்த்தீங்கன்னா R வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Vன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வட்டப்பாதையின் ஆரம் வந்து வெலாசிட்டிக்கு நேர்த்தகவையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நாம் அந்த அயனி ஏற்படும் வட்டப்பாதையின் ஆரத்தை வந்து நம்ம அதிகரிச்சிங்கன்னா அதோட வெலாசிட்டியும் வந்து அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸஸ் கண்டினியூஸ் அண்ட் இன்ஸ் த பார்ட்டிக்கல் மூவ் இன் ஸ்பெரிக்கல் பாத் ஆஃப் இன்க்ரீஸ் ரேடியஸ். ஒன்ஸ் இட் ரீச்சஸ் நியர் த எட்ஜ் it is taken out with the help of deflector plate and allowed to hit the target T. மின்துகளின் திசைவேகம் அதிகரிப்பதால் மின்துகள் சுற்றும் சுருளின் வட்டப்பாதையும் அதிகரிக்கும். ஸோ சைடில் இருக்கிற டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த மின்துகள்கள் வந்து ஸ்டார்டிங்கில் சின்ன வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்ளும். அதே போக போக பார்த்தீங்கன்னா அந்த மின்துகள்கள் வந்து பெரிய வட்டப்பாதை இயக்கத்தை வந்து மேற்கொள்ளும். ஏன்னா நம்ம ஈக்குவேஷன் 1 பார்த்துங்களா, அதாவது R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு Vன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த வட்டப்பாதையின் ஆரம் வந்து அந்த திசைவேகத்திற்கு வந்து நேராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ R அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா Vயும் வந்து அதிகரிக்கும். ஸோ V அதிகரிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த Rயும் வந்து அதிகரிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மின்துகள்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த Dக்குள்ளே வந்து சுற்றிட்டு அதிகமாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த D இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஓரத்தை வந்து நெருங்கும். இப்போ அந்த Dயின் ஓரத்தை வந்து இந்த மின்துகள்கள் வந்து நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா விளக்க தகட்டின் மீது, அதாவது டிஃப்ளெக்ஷன் பிளேட் உதவியுடன் பார்த்தீங்கன்னா அதை வெளியேற்றி இலக்கின் மீது வந்து நம்ம மோத செய்யலான்னு சொல்கிறாங்க. த இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இன் சைக்கிளோட்ரான் ஆப்ரேஷன் இஸ் தட் when the frequency f at which the positive ion circulate in the magnetic field must be equal to
constant frequency of the electrical oscillator F oscillation. This is called resonance condition. சைக்ளோட்ரான் செயல்பாட்டின் மிக முக்கிய நிபந்தனை ஒத்திசைவு நிபந்தனையாகும். காந்தப்புலத்தில் சுழலும் நேர்மின் அயனியின் அதிர்வெண் Fn ஆனது மாறா அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டு மூலத்தின் அதிர்வெண்ணிற்கு F அலையீற்றிக்கு சமமாக இருக்கும்போது மட்டுமே ஒத்திசைவு நிபந்தனை பூர்த்தி அடைகின்றது. அதாவது சைக்ளோட்ரான் வேலை செய்யணும்னா ஒத்திசைவு நிபந்தனையை இது பூர்த்தி செஞ்சாதான் இந்த சைக்ளோட்ரான் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்க. சைக்ளோட்ரானின் ஒத்திசைவு நிபந்தனைனா ஒன்றும் கிடையாது. அந்த காந்தப்புலத்தில் சுழலும் நேர்மின் அயனியின் அதிர்வெண் F ஆனது, அதாவது அந்த Dயில் சுற்றுற நேர்மின் அயனியோட ஃப்ரீக்குவன்சி மாறா அதிர்வெண் கொண்ட மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டின் மூலத்தின் அதிர்வெண் Fக்கு சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த Dக்கு அளிக்கப்படும் மின்னழுத்த வேறுபாட்டோட அதிர்வெண்ணுக்கும் இந்த காந்தப்புலத்தில் சுழலும் நேர்மின்னோட அயனியோட அதிர்வெண்ணும் சமமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப் ஆசிலேஷனோட ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு டைமை கண்டுபிடிக்கணும். ஏன்னா எஃப் ஆசிலேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் 1/by டைம்னு இருக்குது. ஸோ நம்ம டைமோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கு 1/by டைம்னு போட்டாங்கன்னா நம்மளுக்கு எஃப் ஆசிலேஷனோட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R ஈக்குவல் mv/qbன்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி வேணும். அதனால் அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்கன்னா BQR/mன்னு இருக்குது. ஸோ வெலாசிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ நம்மளுக்கு டைம் வேணுங்கிறதுனால அது ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வெலாசிட்டி. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிறதாவில் 2πrன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஏன் 2πrன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா அந்த சர்க்குலர் பாத்தோட பெர்மீட்டர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2πr, அதாவது வட்டத்தின் சுற்றளவு 2πrனால நம்ம டிஸ்டன்ஸ் இருக்கிறதாவில் 2πrன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், BQR/mன்னு இருக்கும். இதை நம்ம டைம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா T ஈக்குவல் 2πr/BQR/m. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற ஆரும் டினாமினேட்டரில் இருக்கிற ஆரும் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு டீயோட வேல்யூ எப்படி கிடைக்குன்னா 2πm/BQன்னு கிடைக்கும். ஸோ எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/t. ஸோ டீக்கு 1/t எப்படி எழுதலாம்னா டீயில் இருக்கிற டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டரை டினாமினேட்டராகவும் எழுதுனா நம்மளுக்கு எஃபோட வேல்யூ கிடைக்கும். அதாவது F ஈக்குவல் BQ/2πmன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ், அதாவது மின்துகளின் அலைவு நேரம் எப்படி இருக்குன்னா T ஈக்குவல் 1/Fன்னு இருக்குது. ஸோ எஃபோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க. அதோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷனோட வேல்யூ கிடைக்கும். ஸோ T ஈக்குவல் 1/Fோட வேல்யூ பார்த்தீங்கன்னா BQ/2πmன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம மேலே எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னா T ஈக்குவல் 2πm/BQன்னு இருக்குது. நம்ம இதை T ஈக்குவல் 2πm/QBன்னு கூட எழுதலாம். த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிகல் இஸ், அதாவது இந்த மின்துகளோட இயக்காற்றல் எப்படி இருக்குன்னா K ஈக்குவல் ஆஃப் mv². இதுதான் கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா. ஸோ நம்ம வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோங்க. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா KE ஈக்குவல் 1/2 m இன்ட்டு B² Q² R²/m²ன்னு இருக்கும். ஏன்னா வியோட வேல்யூக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுனால நம்ம இங்கே எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற m² ஒரு எம்மும் நியூமரேட்டரில் இருக்கிற எம்மும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குன்னா KE ஈக்குவல் 1/2 B² Q² R²/mன்னு இருக்கும். அதை நாம் எப்படி எழுதலாம்னா KE ஈக்குவல் Q² B² R²/2mன்னு எழுதலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மின்துகள் பெறும் இயக்க ஆற்றலோட மதிப்புன்னு சொல்கிறாங்க. லிமிட்டேஷன் ஆஃப் சைக்ளோட்ரான். A. The speed of the ion is limited. B. Electron cannot be accelerated. C. Uncharged particles cannot be accelerated. சைக்ளோட்ரானின் வரம்புகள். A. அயனியின் வேகம் வரம்புக்கு உட்பட்டது. ஸோ அந்த டீக்களில் சுற்றும் அயனின் வேகம் பார்த்தீங்கன்னா வரம்புக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. பெரிய ஆ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்களை முடுக்குவிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சைக்ளோட்ரான் பார்த்தீங்கன்னா புரோட்டான்களை மட்டும் முடுக்குவிக்க முடியும், எலக்ட்ரான்களை முடுக்குவிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. E பார்த்தீங்கன்னா மின்னூட்டம் மற்ற துகளை முடுக்குவிக்க இயலாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த துகளில் பார்த்தீங்கன்னா புரோட்டானும் இருக்காது நியூட்ரானும் இருக்காத பார்ட்டிகளை தான் நம்ம அன்சார்ஜ் பார்ட்டிகல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரானோட பிரின்சிபல் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு ஒர்க்கிங் அண்டு லிமிட்டேஷனோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன்.